ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி நல்லா இருக்கீங்க? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர். இன்னும் வந்து குளிர் முடியவே இல்லை. நான் வந்து என்ன சொல்லலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 2 வார்த்தை தான் பேசினேன். பயங்கர வந்து மூச்சாக வாங்குது. ஏன்னா வந்து நான் இனிமேல் வந்து வீடியோ போடுவேனா போட மாட்டேனா என்னென்னு வந்து எனக்கே சரியாக தெரியலிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம போய் மொபைலை எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு சரியாக வந்து தெரியல. அதனால் வந்து நம்மளே வந்து இந்த மொபைலுமே நமக்கு வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம எடுக்கிறோம். நான் வந்து லாங் வீடியோவும் எதுவுமே இனி எடுக்கவே இல்லைங்க. மூச்சு கூட வாங்குது. பயங்கர வேறு குளிருங்க. இந்த குளிர்லலாம் நேற்று உண்மையிலுமே இந்த 2 நாள் வந்து நிஜமாக என்னால் வந்து இருக்கவே முடியல. நான் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கே சொல்லியிருந்தேன், என்னால் வந்து நீங்கள் வந்து இருக்க முடியலைங்க, 2 நாளாக வந்து ஊருக்காச்சும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சும்மா சொன்னால் இனி ஒரு 15 நாள் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் இங்கே வந்து வெயில் வந்து இருக்கும். குளிர்காலம் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஒரு 10 நாளைக்கு மட்டும் பயங்கர குளிருங்க. இந்த குளிர்காண்டியே மூச்சு வாங்குது. இந்த குளிர்காண்டியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து லீவு கூட விட்டுட்டாங்க. எத்தனை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்னோடய தலைமையில். பாருங்கள் என்னோட பேக்ரவுண்டு. நான் இங்கே தான் இருக்கேன் பார்த்தீங்களா. நம்புவீங்க நம்ப காட்டிப்பாங்க பாருங்கள். பின்னாடி ஏதாச்சும் இருக்கிறது கூட தெரியுதா பார்த்துக்கோங்க. உண்மையிலுமே அப்படி தாங்க இருக்குது இங்கே. அதனால் வந்து நம்மளை ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருப்போம். அப்புறமா வெயில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வெயில் வந்துட்டேன்னா அப்புறம் ஒன்றும் குளிர் இல்லைங்க. இந்த காலையில் டைமில் அப்புறம் இந்த சாயங்காலத்தில் மட்டும்தான் பயங்கரமாக குளிருது. சாணி எல்லாமே கூட போட்டு ஆனால் வந்து காயவே இல்லைங்க. பாருங்கள் இந்த வெயிலே வராமல் அப்புறம் எப்படி அதெல்லாம் காயும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது இந்த குளிரில். இது தாங்க வந்து நான் வந்து வீடியோ வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு இது பார்த்தேன்னா என் தலைமையில் ஏதோ ஒரு கோணி பையத்தை மூடி வச்சிருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் வாங்கியிருந்தேங்க. இந்த குளிருக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குளிருக்கு 10 மணி சொட்டரே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்வைங்க இது எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. என்னால் எங்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட் டைம் வந்தனால அப்போவே வந்து எங்கள் வீட்டுக்கு அதெல்லாம் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 ரூபா. அப்படியே இது வந்து பெட் கவர் மாதிரி எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் 150 ரூபா இது. அதுக்கப்புறம் என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன். அப்புறம் குல்லா அவனுக்குமே அவன் குழந்தை இல்லையா நமக்கே பற்ற மாட்டேங்குது அவனுக்கு. அப்புறம் எப்படி பார்த்திங்களா அதில் வந்து இனி வந்து எல்லாருமே வயலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க கும்பு கட்டியிருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்து வீட்டாண்ட சரியாக வர்றது இல்லைங்க. நாத்திக்கு வயல் யாரோ வந்து ஒருத்தவங்க வந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து எனக்கு சிரிப்புன்னு இல்லை, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லைங்களா. அதனால தானே வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து இத்தனை நாள் வீடியோ போட்டதுக்கும் இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட்லலாம் அந்த வீடியோ பாருங்கள், என்னோடய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னோடய ஃபேஸுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க யாருக்காச்சும் சுகர் அப்படி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இங்கே வந்து அதாவது பழைய காலத்துப்படி மருந்து செஞ்சு தராங்கங்க. அது வந்து யாருக்காச்சும் உங்களுக்குலாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்குலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்குலாம் எல்லாருக்கும் நான் வந்து அதுவே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து சுகருங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. அதனால் வந்து இவங்க வந்து பழைய காலத்துலேருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. யாரும் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரோட 2வது அக்கா. சரி இதை வந்து நம்ம தெரிஞ்ச மூலயமா நம்ம அது நிறைய பேர்த்துக்கு வந்து குணமான ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தாங்க நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து விளையாட்டை சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். சுகருக்காண்டி நம்ம வந்து இங்கே ஆயுர்வேதிக்காக அதுவும் வந்து இங்கே இலைங்களாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இலைங்க மூலயமா வந்து அவங்க வந்து ஒரு மருந்து செஞ்சு தராங்க உருண்டை மாதிரி. இந்த இலைலாம் போட்டால் இப்படி க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து செஞ்சு தராங்க. இது வந்து ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா
நம்மளுக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இங்கே நிறைய பேர் அவங்க இத்தனை வருஷமாக இங்கே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வீட்டாண்ட இங்கேயுமே இப்போ இங்கே வந்தாங்க, ஆனால் சண்டை போடுறாங்க. இங்கே வந்து சொல்லியிருந்தீங்களே எனக்கு எடுத்துகிட்டு வரலையா, உனக்கு எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு. நல்லா இருக்கனால தாங்க அவங்க வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க இந்த மாதிரி என்னோடய வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், பாருங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வருமா வராதான்னு எனக்கு தெரியல. நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து வீடியோவே போட போகிறேன். இனிமேல் வரட்டுங்களா? பாய்ங்க.